அனைவருக்கும் வணக்கம். கர்மாக்களில் 3 விதமான கர்மாக்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா சஞ்சித கர்மா, இரண்டாவதாக பிராரப்த கர்மா, மூன்றாவதாக ஆகாமிய கர்மான்னு சொல்கிறாங்க. இதில் அந்த சஞ்சித கர்மா அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய முற்பிறவிகளில் நாம் சேர்த்து வைத்திருக்கின்ற கர்மாக்கள், நாம் செய்த செயலின் வினையின் காரணமாக, முற்பிறவியின் காரணமாக மொத்தமாக நம்முடைய முன்னோர்கள் செய்த, நம்முடைய குடும்பத்தில் உள்ள முன்னோர்கள், பெரியவர்கள் நாம் செய்த மொத்த கர்ம வினையும் ஒரு பெரிய பையில் மொத்தமாக பெண்டிங்கில் இருக்குது. அதை நாம் அனுபவிக்க வேண்டும். மொத்தமாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய பையில் ஒரு கர்மா ஸ்டோரேஜே இருக்குது. இதைத்தான் சஞ்சித கர்மான்னு சொல்கிறாங்க. இதில் பிராரப்த கர்மா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் இந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த வாழ்க்கையில் நாம் அனுபவிப்பதற்கு, அதனை நாம் செயலாற்றுவதற்கு, அந்த கர்மாவை கரைப்பதற்கு நாம் செயல்படுத்தக்கூடிய அந்த கர்மா, அந்த செயல், அது பிராரப்த கர்மான்னு சொல்கிறாங்க. இதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, நாம் செயல்படும் பொழுது புதியதாக நாம் கர்மாக்களை உருவாக்குகின்றோம். இதனை ஆகாமிய கர்மான்னு சொல்கிறாங்க. புதிதாக உருவாக்கக்கூடிய கர்மாவை ஆகாமிய கர்மான்னு சொல்கிறாங்க. அதாவது மொத்தமாக ஒரு கர்மா பண்டில் மொத்தமாக இருக்கக்கூடியது, முந்தைய பிறவியில் நாம் சேர்த்து வைத்த மொத்தமாக இருக்கக்கூடியது சஞ்சித கர்மான்னு சொல்கிறாங்க. அதை நாம் இப்பொழுது பிறந்து விட்டோம். இந்த ஜென்மத்தில் நாம் அனுபவிப்பதற்காக அதனை தொடர்ந்து தான் இருக்குது. தொடர்ந்து வரக்கூடிய ஒரு கர்மா, இந்த ஜென்மத்தில் நாம் அனுபவிக்கக்கூடிய ஒரு கர்மா, அதனை பிராரப்த கர்மான்னு சொல்கிறாங்க. அதனை கழிப்பதற்காக நாம் அந்த சஞ்சித கர்மாவிலிருந்து சிறிது கொஞ்சம் எடுத்து அதனை கழிப்பதற்காக நாம் இந்த வாழ்க்கையை வாழ்கின்றோம். அந்த கர்மா ஆனது பிராரப்த கர்மான்னு சொல்கிறாங்க. நாம் கர்மாவை கழிக்க மட்டும் செய்யவில்லை, புதிதாகவும் இந்த வாழ்க்கையை வாழும் பொழுது புதிதாக கர்மாக்களை உருவாக்குகின்றோம். இதனை ஆகாமிய கர்மான்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த கர்மாக்கள் பார்த்திங்கன்னா, நம்ம முன்னோர்கள் எல்லாம் செஞ்சு வச்ச கர்மா, நாம் பல பிரிவுகளில் செய்த கர்மாக்கள், நம்முடைய முன்னோர்கள் செய்த கர்மாக்கள் எல்லாம் ஒரு பெண்டிங்கில் இருக்குது. யார் இதை கரைக்க போகிறான், எப்படி கரைக்க போகிறாங்க, அதுதான் விஷயம். இதெல்லாம் நமக்கு பல பிறவிகள் பிறந்து வர்றதுனால நமக்கு ஞாபகங்கள் இல்லை. நமக்கு ஞாபகம் இல்லை அப்படிங்கிறதுக்காக இந்த கர்மாக்கள் போய்விடும், இந்த நம்ம செஞ்ச வினைகள் போயிடும் அப்படின்னா போகாது. அது இருக்கும், அந்த பதிவுகள் அப்படி இருந்து கொண்டே இருக்கும். அப்போ இதை நம்ம எப்படி இதிலிருந்து வெளியே வருவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கர்மா அங்கே ஒன்று, இங்கே ஒன்று, அங்கே ஒன்று, தனித்தனியே கிடையாது. எல்லாம் ஒன்று போல் ஒன்று சேர்ந்து தான் இருக்குது. அதாவது இந்த சஞ்சித கர்மாங்கிறது அதனுடைய தொடர்ச்சியாக தான் நாம் பிறந்து வரும் பொழுது, நம் முன்னோர்கள் வழியில் நாம் பிறந்து வரும் பொழுது, அதனுடைய தொடர்ச்சியாக நாம் இந்த வாழ்க்கையில் வாழும் பொழுது அதில் உள்ள அந்த பதிவுகள், எண்ண பதிவுகள் இதில் இருக்கும். இந்த பிறவியில் பிறக்கும் பொழுது அந்த எண்ண பதிவுகளானது இருக்கும். அப்போ அதன் அடிப்படையில் நாம் இந்த வாழ்க்கையில் வாழும் பொழுது அதுதான் பிராரப்த கர்மம். வாழும் பொழுது சும்மாவாக வாழ்கிறோம். புதியதாக செயல்களை செய்து அதன் மூலமாக புதியதாக நாம் கர்மாக்களை உருவாக்கி கொண்டே போகிறோம். அதனை நாம் ஆகாமிய கர்மான்னு சொல்கிறோம். அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றின் பின் ஒன்றாக தொடர்ந்து தான் வருது, தவிர தனித்தனியாக இல்லை. அப்போ இதனை நாம் எப்படி கரைக்கணும், இதனை நாம் எவ்வாறு இதனை வெல்லலாம் வேண்டாம், இதனை எப்படி இதில் வெளியே வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வண்டி ஓட்டுறோம். பிறர் வண்டி ஓட்டுவதற்கும் நாமளே அந்த டிரைவர் ஆகி, அந்த கர்மா என்கிற டிரைவர் நம்ம வண்டியை நாமே ஓட்ட ஆரம்பித்தோன்னா, வண்டியை எங்கே ஓட்டணும், எங்கே நிப்பாட்டணும், எங்கேயும் போய் இடிக்காமல் பார்த்து போயிட்டு கரெக்டாக நிப்பாட்ட வேண்டியதில் நிப்பாட்டலாம். அப்போ இது எப்படி பண்ணுறது, இந்த கர்மா எப்படி நிப்பாட்டணும், எப்படி பண்ணுறது பார்த்தீங்கன்னா, விழிப்புணர்வு மட்டும்தான் இதை நிப்பாட்டுவதற்கு, இந்த கர்மாவை கரைப்பதற்கு ஒரே வழி. அதாவது விழிப்புணர்வு வந்துருச்சு அப்படின்னா, விழிப்புணர்வுனா சும்மா தியானம் பண்ணால் தான் விழிப்புணர்வு வரும். நிறைய பேர் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். தியானம் பண்ணும்போது என்னன்னா, நீங்கள் உங்கள் மையத்தில், அதாவது இந்த பிரம்மத்தோடு இணைந்து இருக்க தெரிந்தால், உங்களுடைய மையத்தில் எண்ணங்களற்ற
தன்மையில் இருக்க தெரிந்தால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, புதியதாக வரக்கூடிய கர்மங்கள் வராது, ஸ்டாப் ஆகிடும். அப்போ இந்த ஜென்மாவில் இருக்கக்கூடிய இந்த பிராரப்த கர்மம் என்ன ஆகும்? மெதுவாக கரைந்து கொண்டே போகும். எண்ணங்களற்ற நிலையில், அதாவது இந்த உங்களுடைய மையத்தில் நீங்கள் இருக்கும் பொழுது இந்த பிராரப்த கர்மாக்கள் கரைந்து கொண்டே போகும். அப்போ சஞ்சித கர்மாங்கிறது மொத்த ஒரு ஸ்டோரேஜ் இருக்குது. அப்போ அது வராது, புதிதாக இங்கே வராது. காரணம், நீங்கள் உங்கள் கர்மம் எப்படி நீங்கள் வண்டியை டிரைவ் பண்ணணும் தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் எங்கேயும் போயிட்டு அந்த வண்டியை எங்கேயும் போயிட்டு இடிக்க மாட்டீங்க. எங்கே ஸ்டாப் பண்ணணுமோ அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டீங்க. அதே போல் நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த சஞ்சித கர்மாவும் என்ன பண்ணலாம், அதனை அவ்வாறு விழிப்புணர்வின் காரணமாக தியானம் பண்ணுவதன் மூலமாக விழிப்புணர்வை உயர்த்தி அந்த சஞ்சித கர்மாவும் கரைத்து விடலாம். கரைக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை, அதனை அவ்வாறே நிறுத்தி விடலாம், ஸ்டாப் பண்ணிடலாம். இதுதான் நாம் இந்த கர்மாவிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரே ரகசியம், ஒரே விஷயம். அப்போது சொல்கிறாங்க, இந்த உடம்புக்கு நோய் வருது. சில பேர் இளமையாக இருக்கும் பொழுதே உடல் நோய் விட்டு இறந்து போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது விதி தானே சொல்கிறாங்க. அது விதி நீங்கள் ஏன் நினைக்கிறீங்க? அதுக்கு நீங்கள் விதின்னு பேர் வச்சுருக்கீங்க. அதாவது உடம்பு என்றாலே அது அழியக்கூடிய விஷயம்தான். அதுக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட்டு இருக்கத்தான் செய்யுது. அது உடம்புன்னு ஒன்று வந்துச்சுன்னா அதுக்கு நோய் வரதான் செய்யும், அதுக்கு ஒரு அழிவு வரதான் செய்யும். அதுக்கு நீங்கள் விதியின் பேர் வச்சுருக்கீங்க. அது வரக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா, உடம்பு கடவுளே வந்தாலும், கடவுளே உடம்பெடுத்து வந்தாலும் அந்த உடம்பினுடைய வேதனையை, நோயினை நாம் அனுபவிக்க தான் வேண்டும். ஆனால் நாம் இந்த காரு இந்த வாகனத்தை நாம் ஓட்ட தெரியாமல் கொண்டு போய் எங்கேயும் போய்ட்டு இடிக்க வேண்டாம். இடித்து பிறரையும் கஷ்டப்படுத்தி நம்மளும் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எங்கே நிப்பாட்டுதோ அங்கே நிப்பாட்டி கொண்டு புதியதாக கர்மவினையும் உருவாக்காமல் இருக்கக்கூடிய கர்மவினையும் கரைத்து கொண்டு போவதற்கும், வண்டி எங்கே நிப்பாட்டும் அங்கே நிப்பாட்டி கொண்டு நாம் செல்வதற்கும் இங்கே ஒரு வழி இருக்கின்றது. ஒரு வழி இருக்கின்றது அனைவருக்கும். இதற்கு தேவை நமக்கு என்ன? இந்த வாழ்க்கையை பற்றின ஒரு புரிதல், இந்த கர்மாவை பற்றிய ஒரு புரிதல், நம்மை பற்றிய ஒரு புரிதல், நான் என்றால் யார் அப்படிங்கிற ஒரு புரிதல். இதனை பற்றிய ஒரு புரிதல் இருந்தால் நாம் இந்த வாகனத்தை ஓட்ட முடியும். அனைவருக்கும் நன்றி.